வணக்கம் நண்பர்களே, இன்றைய காணொளிக்கு வருக. இன்றைய காணொளியில் AI இயங்கும் வர்த்தக சுற்றுச்சூழல் அமைப்பு தளத்தை பற்றி பேசப் போகிறோம். இதன் மூலம் உங்கள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியும். எனவே இறுதி வரை தொடர்ந்து பாருங்கள். இன்று நாம் ஹெலிக்ஸோ நெட்வொர்க்கை பற்றி பேசுகிறோம். AI இயங்கும் வர்த்தக சுற்றுச்சூழல் அமைப்பு முதலீட்டாளர் விளக்கக்காட்சி. இதன் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் ஹெலிக்ஸோ நெட்வொர்க். விரிவான தகவலுக்கு நீங்கள் அங்கு செல்லலாம். ஹெலிக்ஸோ மற்றும் நெட்வொர்க்கை பற்றி பேசலாம். இது நிதிச் சந்தைகளில் பங்கேற்பதை எளிதாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு AI இயங்கும் வர்த்தக சுற்றுச்சூழல் அமைப்பாகும். அங்கு நீங்கள் ஆட்டோமேஷன் மற்றும் பிளாக்செயின் தொழில்நுட்பத்தை காணலாம். நம்மை பற்றி மேலும் பேசலாம். ஹெலிக்ஸோ நெட்வொர்க் என்பது வர்த்தக அமைப்புகள் மூலம் நவீன நிதிச் சந்தைகளுக்கு சக்தியளிக்கும் நுண்ணறிவை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் ஒரு தொழில்நுட்ப திட்டமாகும். இங்கே நீங்கள் HLX காயின் ஆல் இயக்கப்படும் இணையத்தால் இயக்கப்படும் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு மற்றும் பயன்பாடு சார்ந்த சுற்றுச்சூழல் அமைப்பை காணலாம். எங்கள் தொலைநோக்கு பார்வை மற்றும் நோக்கம் பற்றி பேசலாம். உலகளாவிய AI இயக்கப்படும் வர்த்தக வலையமைப்பை உருவாக்குவதே எங்கள் தொலைநோக்கு பார்வை. நீங்கள் பார்க்கக்கூடிய இடம். தொழில்நுட்பம் உணர்ச்சியை மாற்றுகிறது. புலனாய்வு சார்ந்த நிலைத்தன்மை தானியங்கி அணுகலை மேம்படுத்துகிறது. நிகழ்நேர செயல்படுத்தல் அதுதான் எங்கள் நோக்கம். ஹெலிக்ஸ் AI இயக்கப்படும் வர்த்தக அமைப்புகளை வழங்குகிறது. நம்பகமான AI வர்த்தகம், அனைவருக்கும் ஸ்மார்ட் அணுகல், HLX நாணய சுற்றுச்சூழல் அமைப்பு, வெளிப்படையான மற்றும் அளவிடக்கூடிய வளர்ச்சி, மேம்பட்ட வழிமுறைகளுடன் அறிவார்ந்த ஆட்டோமேஷனின் கலவை. ஹெலிக்ஸ் நவீன சந்தைகளில் சிறந்த பங்கேற்பை செயல்படுத்துகிறது. சந்தை பிரச்சினைகளை பற்றி பேசுகையில், கைமுறை வர்த்தகம் உணர்ச்சிபூர்வமானது. கைமுறை வர்த்தகம் உணர்ச்சிபூர்வமானது மற்றும் உதவிகரமானது. ரியல் இன்வெஸ்டர்ஸ் லாக்கின் நிறுவன கருவிகள் கிடைக்கின்றன. குறைந்த ஆட்டோமேஷன் மற்றும் வெளிப்படைத்தன்மை. AI செயல்படுத்தல் மூலம் தேவை அதிகரிக்கிறது. இப்போது தீர்வுகளை பற்றி பேசலாம். முழு தானியங்கி AI வர்த்தக அமைப்புகள், பிளாக்செயின் ஆதரவு, வெளிப்படைத்தன்மை, அளவிடக்கூடிய உள்கட்டமைப்பு, எளிய பயனர் பங்கேற்பு. தொழில்நுட்ப அடுக்கை பற்றி பேசுகையில், ஹெலிக்ஸோ நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பிளாக்செயின் உள்கட்டமைப்பை இணைக்கும் ஒரு அடுக்கின் மூலம், கிளவு அடிப்படையிலான அமைப்புகள் மூலம். இங்கு நீங்கள் AI அடிப்படையிலான வர்த்தக இயந்திரங்கள், பிளாக்செயின் உள்கட்டமைப்பு, ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள், பாதுகாப்பான பணப்பைகள், கிளவு அளவிடுதல். வர்த்தக இயந்திரமான AI பற்றி பேசுகையில், AI வர்த்தக அமைப்பு என்பது ஹெலிக்ஸோ நெட்வொர்க்கால் இயக்கப்படும் ஒரு அங்கமாகும். இது சந்தையை தொடர்ந்து பகுப்பாய்வு செய்கிறது. இங்கு நீங்கள் நிகழ்நேர சந்தை பகுப்பாய்வு, தானியங்கி செயல்படுத்தல், உணர்ச்சியற்ற முடிவுகள், 24/7 செயல்பாடுகள். HLX காயின் பற்றி பேசுகையில், இது ஹெலிக்ஸோ சுற்றுச்சூழல் அமைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு சொந்த பயன்பாட்டு டோக்கன் ஆகும். இங்கு இது தளத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால ஒருங்கிணைப்புகளை ஆதரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நேட்டிவ் பயன்பாட்டு டோக்கன், பிளாட்ஃபார்ம் செயல்பாடுகள், சுற்றுச்சூழல் அமைப்பு ஒருங்கிணைப்பு. சோதனை நிகரம் முடிந்தது. HLX நாணயத்தை பற்றி பேசுகையில், நாணயத்தின் பெயர் ஹெலிக்ஸோ நாணயம், நாணய சின்னம் HLX, மொத்த சப்ளை 250 மில்லியன், ஆரம்ப நாணய தொகை 15 மில்லியன், சுரங்க கொள்கை 10 ஆண்டுகள், 10 விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும், 18 ஆரம்ப HLX விலை 1 சென்ட். ஹெலிக்ஸோ டோக்கனோமிக்ஸ் குறித்து. HLX நாணயம் BNB ஸ்மார்ட் செயினை அடிப்படையாக கொண்டது. பொது பணப்புழக்கம் 90 விழுக்காடு, நிறுவனர் ஒதுக்கீடு 6 விழுக்காடு, கருவூலம் 3 விழுக்காடு, ஆலோசகர் இருப்பு 1 விழுக்காடு, மொத்த விநியோகம் 2.5 பில்லியன். HLX பரவலாக்கப்பட்ட பரிமாற்றங்களில் கிடைக்கிறது. HLX கணிப்பை பற்றி பேசுகையில்,
$0 2026இல் $25 $50 5x வேலை செய்வதில் தொடங்கி 2030க்குள் இந்த $1000 கணிப்பை உங்கள் திரையில் காண்பீர்கள். டோக்கனைஸ் செய்யப்பட்ட நிஜ உலக சொத்துக்களை பற்றி பேசுகையில் ஹெலிக்ஸோ அதன் நிதியியல் துறையில் சுற்றுச்சூழல் அமைப்பை குறிக்கிறது. இப்போது மூலதன நிதியுதவிக்கு செல்லலாம். அங்கு நீங்கள் காணலாம் பயனர் மூலதன ஒதுக்கீடு, AI நிர்வகிக்கப்பட்ட மூலதன வரிசைப்படுத்தல், பணப்புழக்கம் மற்றும் வளர்ச்சி மேலாண்மை. வருவாய் வழிகளை பற்றி பேசுகையில் நீங்கள் நெறிமுறை மகசூல், சுற்றுச்சூழல் வளர்ச்சி ஊக்கத்தொகைகள், அறுவடை விநியோகம், நிர்வாகம் மற்றும் பங்களிப்பாளர் வெகுமதிகளில் இவற்றை காணலாம். நெறிமுறையின் எல்தர் கேபிட்டல் மதிப்பீட்டை பின்பற்றவும். பிரைம் பூல்ஸ் $20 தொடங்கி $499 வரை இருக்கும் குறைந்த ஆபத்து வருமானத்துடன் தினசரி 0.75 விழுக்காடு வழங்குகிறது. மேலும் $100 ஒரு PWAக்கு சமம். வளர்ச்சி குழுக்கள் $500 முதல் $1499 வரை தொடங்குகின்றன. தினசரி 1 விழுக்காடு ROI. வேகமான வருவாய் $100 ஒரு PWAக்கு சமம். பிரபலமான குழுக்கள் $1500 முதல் $4999 வரை தொடங்குகின்றன. 1.20 விழுக்காடு வருமானத்துடன். முன்னுரிமை வெகுமதிகளை அடிப்படையாக கொண்ட அதிக அளவு உத்தியுடன். எலைட் குழுக்கள் $5000 முதல் $14999 வரை தொடங்கி தினசரி 1.30 விழுக்காடு சம்பாதிக்கின்றன. அதிகபட்ச நிலைத்தன்மையுடன் எலைட் வருவாய் அடுக்கு. இப்போது அறுவடை விநியோகம் பற்றி பேசலாம். ஒவ்வொரு வெற்றிகரமான செயல்படுத்தலுக்கும் உங்களுக்கு 5 விழுக்காடு உடனடி வெகுமதி கிடைக்கும். சுற்றுச்சூழல் அமைப்பு வளர்ச்சி ஊக்கத்தொகைகளை பொறுத்தவரை கணக்கு திறப்புகளுக்கு நிலை 1இல் 15 விழுக்காடு, கணக்கு திறப்புகளுக்கு நிலை 2இல் 10 விழுக்காடு, நிலை 3இல் 5 விழுக்காடு. இதற்கு தகுதி அளவுகோல்கள் $1500 அளவுடன் 3 நேரடி ஐடிகள், $2500 அளவுடன் நேரடி தேர்ச்சிக்கு நிலை 4இல் 3 விழுக்காடு, $5500 அளவுடன் நேரடி தேர்ச்சிக்கு நிலை 5இல் 2 விழுக்காடு, $10,000 அளவுடன் புதிய நேரடிக்கு 1% வருமான தகுதிக்கு நிலை 6 முதல் 15 வரை 1 விழுக்காடு, $15,000 அளவுடன் 10 நேரடி ஐடிகளுக்கு நிலை 16 முதல் 30 வரை 0.5 விழுக்காடு. நிர்வாகம் மற்றும் பங்களிப்பாளர் வெகுமதிகளை பற்றி பேசுகையில் உங்கள் வெகுமதி இருப்பை ஸ்ட்ராங் நெட்வொர்க்கில் சேர்ப்பதன் மூலம் கூடுதலாக 5 விழுக்காடு சம்பாதிக்கலாம். அங்கு நீங்கள் 5 விழுக்காடு பொருந்தக்கூடிய வருமானத்தை பெறுவீர்கள். குழு செயல்திறனின் அடிப்படையில் வருவாய் கணக்கிடப்படுகிறது. ஸ்ட்ராங் லெக்கில் 50 விழுக்காடு மற்றும் ஓய்வு லெக்கில் 50 விழுக்காடு. இப்போது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பற்றி நேரடியாக பேசலாம். முதல் பணம் எடுப்பது $10. அதன் பிறகு குறைந்தபட்ச தொகை $20. இந்த நெறிமுறையின்படி தினமும் பணம் எடுக்கலாம். வேலை செய்யும் பணம் எடுப்பது ஒரு மாதத்திற்கு 5 முறை நடக்கும். நீங்கள் $10 இன் மடங்குகளில் பணம் எடுக்கலாம். பரவலாக்கப்பட்ட பரிமாற்றங்களில் 50க்கும் மேற்பட்ட பரிமாற்றங்களில் கிடைக்கும் திரையில் முழுமையான சாலை வரைபடத்தை காணலாம். இதனுடன் 2026 வரையிலான முழுமையான சாலை வரைபடம் உங்கள் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த காணொளியை பகிர்ந்த நபருடன் கலந்துரையாடுங்கள். காணொளியை பார்த்ததற்கு நன்றி.